ஈரோடு மணிகண்டன் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிந்தாமணியில் இருக்கோம். இந்த ரோடு காலையில் 3 மணிக்கு பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு கூட்டத்தவே காணோம். வாங்க சந்தைக்குள்ளே போகலாம். எப்பவுமே காலையில் 3 மணிக்கெலாம் நிறைய மாடு வந்துடும். இன்னைக்கு இப்போ தான் சூரியன் உதிச்சிக்கிட்டு இருக்கு. 5:30 மணி. கொஞ்சம் கொஞ்சமாக மாடுலாம் சந்தைக்கு வந்துட்டு இருந்துச்சு. சந்தையில் வியாபாரம் ஒன்றும் அவ்வளோ சூடு பிடிச்ச மாதிரி சந்தையை பார்க்கல எனக்கு தெரியல. நிறைய மாடுகள் கிடாரிகள்லாம் நம்ம போனோன்னு அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. நம்மளும் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே சந்தையை சுற்றலான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தோம். அங்கே ஒருத்தர் ஒரு மாடு வச்சு நின்றுட்டு இருந்தார். நான் வீடியோ எடுக்க பார்த்துட்டு அந்த பையன் பக்கத்தில் இருந்து அப்பா அப்பான்னு கத்தி சொல்லிட்டு இருந்தான். என்னடா தம்பி பேசுறியான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னா. சரிடா வாடா பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேச சொன்னேன். அந்த பையனோட ஆசை நிறைவேற்றுது. அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம். நிறைய மாடு வாங்கி கட்டியிருந்தாங்க. திடீர்னு வந்து தமிழ்ல யாரோ சண்டை போட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சரின்னு திரும்பி பார்த்தோம். பாருங்க என்ன ரேட்னா அது? நம்ம ஊர் வியாபாரிகள் நிறைய பேர் மாடுகளை மாட்டு வண்டியிலேருந்து இறக்கையிலே அங்கே போய் நின்று பேரம் பேசிட்டு இருக்காங்க. இந்த சந்தைக்கு ஹெச்எஃப் மாடுகள், ஹெச்எஃப் கிராஸ் மாடுகள், ஜெர்சி மாடு எல்லாம் வருது. ஆனால் இந்த சந்தையில் ரொம்ப ஃபேமஸ் ஹெச்எஃப் மாடு தான். இங்கே பாருங்க, இந்த சந்தையில் ஒரு கொண்டு வந்த மாடை கொம்பு நல்லாலன்னு சொல்லிட்டு அதை சீவி அழகுபடுத்திட்டு இருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே நைட் நேரத்தில் நடக்கும். ஆனால் இன்னைக்கு காலைல ஒரு 7-7:30 இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருந்தது. ஈரோடு மணிகண்டன் சேனலில் சினை மாடுகள், கறவை மாடுகள் பார்க்கலன்னா அப்புறம் என்னங்க, வாங்க அந்த பக்கம் போயிடலாம். இந்த மாடு 2 பல்லு, 2வது ஈத்து, ஒரு நாளைக்கு 20 லிட்டர் பால் கறக்கும்னு சொன்னாங்க. விலை கேட்டேன், 1,05,000 சொன்னாங்க. பேசுனா ஒரு 90-95க்கு முடிக்கலாம். இந்த மாடுகள்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே தலையீத்து மாடு. முதல் நிற்கிறது தலையீத்து, 2வது இருக்கிறது 2வது ஈத்துன்னு சொன்னாங்க. விலைகள்லாம் கேட்டோம். எல்லாமே 90,000, 1,00,000, 1,10,000 சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேட்டேன், சந்தையில் நிலவரம் நல்லால வியாபாரம் இல்லையே, எதனால இந்த மாதிரி விலை கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சந்தை நல்லா இருந்து நல்ல தீவனம்லாம் இருந்துச்சா இந்த மாடு 1,20, 1,30க்கு விற்போனாங்க ஃபைனல் ரேட்டு. இப்போ நாங்கள் சொல்றதே கம்மியாக தான் சொல்றோம்னு சொன்னாங்க. சரி நமக்கு என்ன, நம்மளோட சந்தையில விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. இந்த 2 மாடு இவர் கொண்டு வந்திருக்காரு. ಎಷ್ಟು 2,20,000. 1,10, 1,10. இந்த 2 மாடும் 2,20,000 இவர் சொன்னார். நேரம் ஆக ஆக கூட்டம் வந்தது. ஆனால் மாடுகளோட வியாபாரம் ஒன்றும் அவ்வளவா இல்லை. ஆனால் இன்னைக்கு கிடாரிகளோட விற்பனை ஓரளவுக்கு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த சந்தைக்கு நம்ம வந்து அன்னைக்கு நமக்கு ஒரு கான்டாக்ட் கிடைச்சது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையை விசிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது. அந்த பண்ணையை போய் நம்ம பார்த்தோம். பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய காளை மாடுகள் இது ஒரு இனச்சேர்க்கைக்காக வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பண்ணை. 150 எருமை மாடு, 50 ஹெச்எஃப் மாடுகள் வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2,000 லிட்டர் மில்க் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அவங்களோட மாடுகளுக்கு தீவனம் பாருங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு. கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர்ல இருந்த மக்காச்சோளத்தை அறுத்து கொண்டு வந்து டிராக்டர்ல மாட்டி அதை சைலேஜா கன்வெர்ட் பண்ணி அவங்க மாடுகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பாருங்க மாட்டு பண்ணை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீ யாராவது புதுசா ஈரோடு மணிகண்டன் சேனல்ல பேசியிருக்கேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நான் தான் இந்த சேனலோட அட்மின். வரக்கூடிய நாளில் இந்த பண்ணைக்கு மணி அவர் வரலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. வந்து அவரை வச்சு இந்த பண்ணையோட முழுமையான ஒரு வீடியோவை நாங்கள் ஒரு இன்டர்வியூவோடு எடுத்து ஃபுல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நாங்கள் தரோம். ஈரோடு மணிகண்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கருங்கல்பாளையம் சந்தையோட வீடியோக்கள் வராமல் இருக்குது. அது வந்து எலெக்ஷன்னால தான் போடாமல் இருக்கும். எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பின்னாடி கண்டிப்பாக நம்மளோட வீடியோக்கள் எப்பவும் போல் வாரம் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம கூட இணைந்திருங்க.